Hi friends, welcome to Vinay channel. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சுட சுட பிசிபெலாபாத் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அரை மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியும் பருப்பும் ஊற வச்சுட்டோம். தனித்தனியாக தான் ஊற வச்சுருக்கோம். ஸோ ஊற வச்சு நல்லா கழுவி இந்த மாதிரி குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன்னா அரை கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த கிளாஸ் இருக்கோ அந்த கிளாஸ் அளவுக்கு அரிசியும் பருப்பும் எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் அரிசின்னா அரை கிளாஸ் பருப்பு. ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு 1:3 ஒரு கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அரை கிளாஸ் பருப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் கிட்ட தண்ணி ஊற்றினாலே போதும். ஸோ கொஞ்சம் எனக்கு தேவையான உப்பு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு குக்கரை மூடி நம்ம ஒரு 5 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கலாம் சாப்பாடை. ஸோ நம்ம அரிசி நல்லா ஊற வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் கிட்டவே நல்லா இது நல்லா வெந்துடும் சாப்பாடு அரிசிலாம். பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் எடுத்துருக்கேன். பச்சை பட்டாணி, சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா தோல் உரித்து கழுவி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் சும்மா ஒரு அரை வெங்காயம் அளவுக்கு போதும். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் போடுறதுனால பெரிய வெங்காயம் கொஞ்சமாக போதும். தக்காளி, அப்புறம் கேரட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மீடியம் சைஸ் கேரட் பார்த்திங்கன்னா ஒரு 3 கேரட் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் அப்படி தான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம். ஸோ நெய் பார்த்திங்கன்னா நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். ஸோ வீட்டில் கொஞ்சமாக நெய் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுறேன். பிசிபெலாபாத் பார்த்திங்கன்னா நெய் தான் அதில் முதல்ல இம்பார்ட்டண்ட்டு. எவ்வளோ அளவுக்கு நம்ம நெய் சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லியாக இருக்கும். இந்த நெய் தான் நம்ம சாப்பாடு நல்லா டேஸ்ட் கொண்டு வரும். ஸோ நான் எண்ணெய் ப்ளஸ் நெய் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 2 காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி விட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்க பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் தான். இப்போ பெருசாக இருந்தால் ஒரு அரை வெங்காயம் போதும். ஸோ நான் பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து ஒரு அரை வெங்காயம் மட்டும் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இதில். அப்புறம் நம்ம தோல் நீக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ நம்ம கண்ணுக்கெலாம் கூட சின்ன வெங்காயம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு தான் இந்த சாப்பாடுக்கு இந்த சின்ன வெங்காயம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த சின்ன வெங்காயம் மட்டும்தான் டேஸ்ட்டே கொடுக்கும். ஏன்னா பிசிபெலாபாத் அப்படின்னாலே இது எல்லாமே சேர்ந்து தான் பிசிபெலாபாத். அதில் சின்ன வெங்காயம் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம் நான் நிறைய சேர்த்துருக்கேன். ஸோ தேவையானக்கு உப்பு போட்டு இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் இந்த பிசிபெலாபாத்து. ஸோ எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க. இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எப்பயும் போல் சண்டே நம்ம நான்வெஜ் செய்யாமல் இந்த வாட்டி வெஜிடேரியன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி பிசிபெலாபாத் செய்கிறோம். ஸோ தக்காளி விளக்குறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாணியும் கேரட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுவும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் போட்டிருக்கோம், அதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது காஷ்மீரி சில்லி பவுடரு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. இது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் நான். இது நம்ம நார்மல் சாம்பார் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எனக்கு போதுமான அளவு தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி சாப்பாடு இதில் போட்டு செய்கிறதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் தான் இது கரெக்டாக இருக்கும் சாப்பாடுக்கு. அதனால் 2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி சேர்த்து நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு காய் வேகிறதுக்கு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். ஸோ இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த காயை நல்லா வேகட்டும். இந்த கேரட்டு பட்டாணி கூட கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், பட் கேரட் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் தேவையான அளவுக்கு மூடி போட்டு மூடிட்டு இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் கரம் மசாலா. நம்ம இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் அது போடுறதுக்கு இந்த மாதிரி கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னா இது நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது. அதனால தான் நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ குக்கர் திறந்து பார்க்கலாம். ஸோ சாப்பாடு நல்லா மசிஞ்சு கொடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். வாங்க நல்லா மசிச்சுக்கோங்க. நம்ம 5 விசில் 3 விசில் வச்சாலே நல்லா மசிஞ்சிரும். நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா ஒரு 5 விசில் கிட்ட விட்டால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நான் ஊற வச்சதுனால ஒரு 3 விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு 3 விசிலே நல்லா இது வெந்துடுச்சு.
ஸோ இந்த குக்கரில் இருக்க கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. இதில் நம்ம புளி வந்து நல்லா கரைச்சி ஊற்றி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புளி பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான், சின்ன நெல்லிக்காய் விட கொஞ்சம் பெருசு, அந்த அளவுக்கு தான் நான் புளி வந்து எடுத்திருக்கேன். புளி நல்லா கரைச்சி இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் செஞ்சதில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பிசிபெலாபாத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்லேயே. ஸோ இதில் ஒரு கப்பு மாற்றி நம்ம வந்து எப்படி இருக்குன்னு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பொட்டேட்டோ சிப்ஸ், அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து சூப்பரான காம்பினேஷன் இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா அப்பளம் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்பளம். ஸோ நாங்கள் எதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்பளத்தை வச்சு தான் நாங்கள் இங்கே சாப்பிட்டோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நெய். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து வீட்டில் நெய் சாப்பிட மாட்டேன்றதுனால நான் வந்து ஒரு கப்பில் வந்து நெய் ஆட் பண்ணி சாப்பாடு ஆட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டுங்க. இது சீக்கிரமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.